சக்கரவள்ளி கிழங்கு கடையில வாங்குனது தாங்க. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இப்பதாங்க கடையில வாங்குறோம். நம்ம தோட்டத்துல இன்னும் பாத்திலாம் போடலைங்க. ஏற்கனவே வந்த கொடிகள்ல இருந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி நம்ம வச்சா போதுங்க. அப்படியே வேர் பிடிச்சு வந்துரும். மாசில தாங்க இதுக்கு சீசனு. இனிமேல் நாங்க செடி இனிமேல் தாங்க நடணும். உருளைக்கிழங்க விட அதிக சத்துள்ள கிழங்கு அப்படின்னா சக்கரவள்ளி கிழங்கு தாங்க. இத இட்லி பிளேட்ல வச்சு ஸ்டீம் பண்ணி சாப்பிட்டா ரொம்பவே நல்லா இருக்குங்க. அதுவும் சின்ன குழந்தைங்களுக்குலாம் இந்த மாரி வேக வச்சுங்க, அது கூட நெய் சிறிதளவு சேர்த்து நல்லா பிசைஞ்சுங்க, தினமும் கொஞ்சம் கொஞ்சம் குடுத்துட்டு வரலாம். இந்த கிழங்க வந்து காய வச்சு பவுடர் ஃபார்ம்லயும் கூட நம்ம குழந்தைங்களுக்குலாம் குடுக்கலாங்க. வேக வச்சும் ரவ கலந்து பேன் கேக்கும் செய்யலாம். ரொம்பவே நல்லாருக்கும். பெரியவங்களும் கூட சாப்பிடலாங்க. நோய் எதிர்ப்பு சக்திய வந்து அதிக அளவுல உடலுக்கு வந்து குடுக்கக்கூடியதுங்க இந்த கிழங்கு. இதுல வந்து விட்டமின்ஸ், மினரல்ஸ் அப்படின்னு நெறைய சத்துக்கள் வந்து இந்த சர்க்கரை கிழங்குல அடங்கியிருக்கு. இது ஹார்ட்டுக்கு, கண்ணுக்குலாம் ரொம்ப நல்லதுங்க. கண்ணோட நரம்புகளுக்குமே ரொம்ப நல்லது. கொழுப்பு சத்து இல்லாத ஒரு கிழங்குங்க. புற்றுநோய் செல்களையும் தடுக்கிற சக்தி வந்து இந்த கிழங்குக்கு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. வாரத்துக்கு வந்து ஒரு 2 முறையாவது இந்த கிழங்க வந்து நம்ம அவசியம் சாப்பிடணுங்க. எல்லா வயதுக்காரர்களுக்குமே ஏற்ற ஒரு கிழங்குங்க. சுகர் பேஷண்ட் கூட டாக்டரோட அட்வைஸ் படி சிறிதளவு எடுத்துக்கலாங்க. வாழ்நாள வந்து அதிகரிக்கிற சக்தி வந்து இந்த கிழங்குக்கு உண்டு அப்படின்னு சொல்றாங்க. உங்களுக்கெல்லாம் இந்த கிழங்கு பிடிக்குமாங்க? பிடிச்சிருந்தா கமெண்ட்ல சொல்லுங்கங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.